எம்மாடி நீ என்ன இங்கே? ஆமாம் மம்மி, நீங்கள் என்ன வீடியோ பண்ணுறீங்க நான் பார்க்க வந்தேன். கண்டினியூ. இன்றைக்கி நம்ம வீடியோவில் சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை தான் பார்க்க போகிறோம். முதல்ல நீங்கள் விஷயத்த சொல்லுங்கள், அதை நாங்கள் இன்ட்ரெஸ்டிங்காக இல்லையான்னு நாங்கள் சொல்கிறோம். சரி, ஓகே. இந்த உலகத்திலேயே முதல்ல ஸ்பேஸுக்கு போன உயிரினம் எதுன்னு தெரியுமா? தெரியாதே. ஃப்ரூட் ஃப்ளைஸ். ஃப்ரூட் ஃப்ளைஸ்னா என்ன? நீ சாப்பாடு கொடுத்தா அதை வேஸ்ட் பண்ணுவல, அப்போது சின்ன சின்ன குட்டி பூச்சி வந்து அது மொச்சிட்ருக்கோல்ல, அதுதான் வந்து ஃப்ரூட் ஃப்ளைஸ். ஓ அப்படியா? சரி, அது எதுக்கு ஸ்பேஸ் கட்டுப்படாங்க? அது குட்டி பூச்சி எதுக்கு ஸ்பேஸ் கட்டுப்படாங்க? அது துக்குள்ளோடு தான் இருக்குது. ஹியூமன்ஸை அனுப்புறதுக்கு முன்னாடி ஏதாவது உயிரினத்தை அனுப்பி பார்க்கணும் அப்படிங்கிறதுனால தான் அந்த ஃப்ரூட் ஃப்ளைஸை அனுப்புனாங்க. February 20, 1947 இந்த ஃப்ரூட் ஃப்ளைஸை V2 ராக்கெட் மூலமாக சீ லெவல்லேருந்து 108 கிலோமீட்டருக்கு மேலே அனுப்பியிருக்காங்க. சீ லெவல்லேருந்து 100 கிலோமீட்டருக்கு மேலே அவுட்டர் ஸ்பேஸ் ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த வகையில் பார்த்தா இந்த ஃப்ரூட் ஃப்ளைஸ் தான் முதல்ல அவுட்டர் ஸ்பேஸை ரீச் ஆகிருக்கு. அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணிவிட்டு திருப்பி அந்த ஃப்ரூட் ஃப்ளைஸை பூமிக்கே கொண்டு வந்துட்டாங்க. அது உயிரோடையும் இருந்திருக்கு. மம்மி, எனக்கு ஒரு டவுட்டு. என்ன? அந்த ஃப்ரூட் ஃப்ளைக்கு கெட்டுப்போன ஃப்ரூட் கொடுத்தாங்களா இல்லை நல்ல ஃப்ரூட் கொடுத்தாங்களா? ஏன்னா அது கெட்டுப்போன ஃப்ரூட் தானே பிடிக்கும் அதுக்கு. அது தெரியலையே. சரி, ஓகே, நம்ம அடுத்த விஷயத்துக்கு போகலாமா? போகலாமே. ரெண்டாவதாக ஸ்பேஸுக்கு போன உயிரினம் எதுன்னு தெரியுமா? எது? ஃப்ரூட்ஸ் ஃப்ளைக்கு பதிலாக ஹவுஸ் ஃப்ளையா? அது நம்ம எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு அனிமல். அது பெட் அனிமலா இல்லை வைல்ட் அனிமலா? பெட் அனிமல் தான். அது குட்டியாக இருக்குமா இல்லை பெருசாக இருக்குமா? ஐயோ, நானே சொல்லிடுறேன். அது ஒரு டாக். ரஷ்யாவில் நவம்பர் 1957 லைக்கா அப்படிங்கிற டாகுக்கு ட்ரைனிங் கொடுத்து ஸ்பட்னிக் 2 அப்படிங்கிற ஸ்பேஸ் கிராஃப்டில் ஸ்பேஸுக்கு அனுப்பி வச்சாங்க. ஓ, அது ஸ்பேஸுக்கு போய் நல்லா வளர்த்தனை பண்ணியிருக்குமே. அதுதான் இல்லை, பார்க்கவே ரொம்ப க்யூட்டாக சமத்தாக இருக்க இந்த லைக்காவை ஸ்பேஸ்க்கு அனுப்பின கொஞ்ச நேரத்துலேயே அது இறந்துடுச்சான். அச்சோ, எப்படி இருந்துச்சு? அந்த ஸ்பேஸ் கிராஃப்டில் இருக்கிற கூலிங் சிஸ்டம் ஃபெயில் ஆனதுனால ஓவர் ஹீட்டிங் காரணமாக அந்த டாகு இறந்துடுச்சு. அதுக்கப்புறம் அந்த ஸ்பேஸ் கிராஃப்டும் வெடித்து செதறிடுச்சு. ஒரு பேச முடியாத ஜீவனை இப்படி அநியாயமாக கொண்டுட்டீங்களேப்பா. லைக்காவோட ஞாபகார்த்தமாக ரஷ்யாவில் இருக்க ஸ்டார் சிட்டியில் ஒரு சிலையும் வச்சுருக்காங்க. ஆமாம், பண்ணதையும் பண்ணிவிட்டு ஸ்டார் சிட்டியில் சிலை வச்சுருக்காங்களாம். ரொம்பவே கஷ்டமாக இருக்குல்ல? ஆமாம் மம்மி, ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. சரி, நம்ம அடுத்த விஷயம் பார்க்கலாமா? பார்க்கலாமே. டைட்டானிக் கப்பல் பற்றி நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஆமாம் மம்மி, ரிஷிபீடியா அங்கிள் கூட டைட்டானிக் கப்பல் பற்றி சொல்லியிருக்காங்க. டைட்டானிக் கப்பலைனா இப்போ எல்லாருமே கடற்கடியில் தான் பார்க்குறாங்க. அந்த காலத்தில் பிரம்மாண்டமாக கட்டப்பட்ட கப்பல் தான் டைட்டானிக் கப்பல். அது ஒரு பனிப்பாறையில் மோதி கடலில் மூழ்கினதுனால கிட்டத்தட்ட 1500க்கும் மேற்பட்ட மக்கள் இறந்து போயிட்டாங்க. டைட்டானிக் கப்பல் அந்த பனிப்பாறையை மோதினத்துக்கு நிறைய காரணங்கள் சொல்லப்பட்டாலும் அதில் ஒரு சின்ன காரணம் என்ன அப்படின்னா, அன்னைக்கு அந்த கடல் ரொம்பவே அமைதியாக இருந்தது தான். அமைதியாக இருந்தால் என்ன? டைட்டானிக் கப்பல் ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்த அந்த நார்த் அட்லாண்டிக் சீயில் என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்திங்கன்னா, அங்கே கிட்டத்தட்ட கோடிக்கணக்கான பிளாங்க்டன்ஸ் அப்படிங்கிற உயிரினம் இருக்குது. அந்த உயிரினம் நம்ம மின்மினி பூச்சிகள் மாதிரி க்ளோ ஆகக்கூடியது. ஒரு சின்ன அலை வந்தாலே அந்த பிளாங்க்டன்ஸ் க்ளோ ஆகி அந்த கடலுக்கு வெளிச்சத்தை கொடுக்கும். ஆனால் அந்த இரவு அந்த கடல் எந்த ஒரு சலனமும் இல்லாமல் இருந்திருக்கு. இதனால் அந்த பிளாங்க்டன்ஸ் க்ளோ ஆகலை. ஸோ ரொம்பவே இருட்டாக இருந்திருக்கு. ஸோ ரொம்பவே டார்க்காக இருந்தனால அந்த கப்பல் அந்த பனிப்பாறையை மோதினதாகவும் சொல்கிறாங்க. இப்போ புரியுதா? புரிஞ்சிச்சு. என்ன புரிஞ்சுது? நீங்கள் அமைதியாக இருக்க சொன்னால் அமைதியாக இருக்கக்கூடாது. அது ஒன்றும் இல்லை, மூக்கு பொடப்பாக இருந்தால் இப்படி தான் யோசிக்க தோணுமா? ஐயோ, என் மூக்கு போச்சு. அடுத்த விஷயத்த சொல்லுங்க. நம்ம ஹியூமன்ஸ் எல்லாருமே பெஸ்ட் லிசனர்ஸ் அப்படிங்கிறத விட பெஸ்ட் திங்கர்ஸ்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு நிமிஷத்துக்கு நம்மளால் 100 வார்த்தை கவனிக்க முடிஞ்சால் அதே ஒரு நிமிஷத்துக்கு நம்மளால் 1000 வார்த்தை யோசிக்க முடியுமா? உதாரணத்துக்கு நம்மளாம் ஒரு ஸ்டோரி கேட்கும்போது நம்ம 4 வார்த்தை தான் கேட்டிருப்போம். ஆனால் அந்த என்டையர் சீனையே நம்ம மைண்டில் நம்ம இமேஜின் பண்ணி பார்த்துருப்போம். அவ்வளோ வேகமாக நம்ம மூளை யோசிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இதனால தான்
நம்ம கவனிக்கிறத விட வேகமாக யோசிப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ தெரியுதா? தெரியுது மம்மி. ஆனால் எனக்கு ஒரு டவுட்டு. என்ன? நாம் தான் சரியாக கவனிக்க மாட்டேங்கிறோம்ல, அப்புறம் ஏன் மம்மி நம்மளை ஸ்கூலில் கவனிக்க சொல்லி டீச் பண்ணிக்கிட்டே இருக்காங்க? ரொம்ப கேள்வி கேட்குறாளே. இவளோட கேள்விக்கு நீங்களாச்சும் பதில் சொல்லுங்க. அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் எதுவும் தெரியணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்க. இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சிஆர்ஜி ஃபேமிலிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க. ஸோ நல்ல எண்ணங்கள், நல்ல செயல்கள், நல்ல மாற்றங்கள். நன்றி.